Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம PGTRBல யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ன்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய துக்ளக் அப்படிங்கிற டீடைல்டு ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸோ துக்ளக் வந்து ஆல்ரெடி இட் கன்சிஸ்ட் ஆஃப் 13 சீன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் 5 சீன்ஸ் ஆல்ரெடி 3 பார்ட்ஸாக நம்ம பார்த்துட்டோம். இதில் இதுக்கான லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து சீன் 6ல் இருந்து நம்ம டீடைல்டு சம்மரி பார்க்க போகிறோம். பிஃபோர் தேட் a கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வித் அ ஸ்மால் ரீகேப், ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 சீன்ஸில் வந்து எப்படி முகமது வந்து அஸ் அ சுல்தான் எப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அவரோட ஒரு ஹீ ஸோ வெரி கன்னிங், அவரோட எதிரிகளை ரொம்ப டாக்டிக்கலாக அவரால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஷேக் இமாமுதீன் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 எதிர்ப்பு கிளம்பியிருக்கும். எய்னுல் முல்க் அப்படிங்கிறதுட்டு இருந்தும் கிளம்பியிருக்கும், ஷேக் இமாமுதீன்கிட்ட இருந்தும் கிளம்பியிருக்கும். இப்போ ஷேக்கை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இதில் ஒருத்தரான ஷேக் வச்சு அவர் எய்னுல் முல்க வீழ்த்தியிருப்பார். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 சீன்ஸில் ஃபர்ஸ்ட் 5 சீன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததா இன்னொரு புது பிரச்சனை என்னன்னா ஷிஹாபுதீனும் ரத்தன் சிங்கும். இதில் ஷிஹாபுதீனை வந்து ரத்தன் சிங்கும் அவங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னோட அடாப்டட் பிரதரா ரத்தன் சிங்கா ஷிஹாபுதீன் சொல்றாரு. ஸோ அவங்க அப்பா தான் வந்து ரத்தன் சிங்கோட அப்பாவை கொன்னுட்டதுனால ஷிஹாபுதீனோட அப்பா ரத்தன் சிங்கோட அப்பாவை கொன்னுட்டு ரத்தன் சிங் என்ன பண்ணிட்டார், தன்னோட சன்னை வந்து எடுத்துக்கிறார், அடாப்ட் பண்ணிக்கிறார். அதனால தான் ரத்தன் சிங் பிகம்ஸ் த பிரதர் டு ஷிஹாபுதீன். இப்போ இவங்க ரத்தன் சிங் என்ன பண்றாருன்னா ஷிஹாபுதீன் வந்து ஹி இஸ் இன்ஸ்டிகேட் பண்றான் டு கோ அகெயின்ஸ்ட் த கிங், அதாவது சுல்தானுக்கு எதிராக முகமது பின் துக்ளக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லி ஷிஹாபுதீன் வந்து அதை ஒத்துக்கிறான். நோ தே ஆர் ரெடி டு கில் துக்ளக்கு கொல்றதுக்கு. இவங்க எல்லாம் எந்த டைம்ல கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னா ப்ரேயர் டைம்ல கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ தி பிளான் டு கில் த சுல்தான் வைல்ஸ்ட் ப்ரேயர். ஓகே, இதுதான் அந்த பிளான். இப்போ நவ் லெட் அஸ் கெட் இன்டு சீன் 6. Muhammad appears on the stage accompanied by Najib and Barani. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சில சீன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், நாஜிபும் பரணியும் நம்ம முகமதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆஃப்டர் அ பிரீஃப் சைலன்ஸ் முகமது இஸ் ஷோன் ரெஸ்ட்லெஸ் பேசிங் அப் அண்ட் டவுன். ஸோ அவர் வராரு, ஸ்டேஜில் வராரு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு நம்ம துக்ளக். முகமது, சுல்தான், துக்ளக் எல்லாமே ஒரே ஆளை தான் ரெஃபர் பண்ணுது, அதாவது இந்த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே துக்ளக்கா. Barani breaks the silence. Meanwhile, the doorkeeper enters and announces the arrival of the Amers along with the Shihab. ஸோ அவங்களோட ஐடியாவே ஆமர்ஸோட ஷிஹாபுதீன், ரத்தன் சிங் எல்லாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க கிங்கை கொல்றதுக்கு. ஸோ அவங்க வந்திருக்கிறதா வந்து இந்த டோர் கீப்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டான். முகமது வந்து greets them and asks them to be quick in raising their problems if any, as he has promised the imam to be at the mosque for prayer. இப்போ முகமது வந்து அவங்களெல்லாம் வரவேற்கிறாரு. அதாவது நம்ம சுல்தான் ஹி கிரீட்ஸ் தெம் ஆல், அவங்களுக்கெல்லாம் சீட்ஸ் கொடுத்துட்டு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்க ப்ராப்ளம்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு கோ டு த மாஸ்க், ப்ரேயருக்கு மாஸ்க் வர்றதா சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. When no reply comes, Muhammad announces his 2 important decisions. அவங்கெல்லாம் எந்த ஒரு ரிப்ளையும் சொல்லலை. அப்போ முகமது நம்ம சுல்தான் என்ன சொல்றாருன்னா, 2 விஷயம் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரிலிஜியஸ் அந்த லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கள கேட்டுதான் வந்து கிங் வந்து எந்த மூவும் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. அதனால அவர் வந்து சொல்றாரு, first, he has invited Ghiyasuddin Abbasid of the Holy Family to visit the new capital, Dawlatabad. Second, from the next year, they shall have copper currency in their empire along with the silver dinars, both having the same value. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, அவரோட 2 முடிவையும் அறிவிக்கிறாரு. துக்ளக் பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்போ படித்தாலுமே ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க,
பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ணாலே துக்ளக் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்றாரு. டெல்லி தான் கேபிட்டல் சிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, தௌலதாபாத்க்கு நான் கேபிட்டல் சிட்டியா மாத்த போறேன். இந்த முடிவை வந்து கேபிட்டல் சிட்டிக்கு அங்க போனோன்னு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, என்னோட நியூ கேபிட்டலுக்கு கியாசுதீன் அப்பாசித் அப்படிங்கிறவரை வரவழைக்க போறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாரு. அடுத்ததா he is also telling that he has planned to introduce copper currency. தன்னோட நாட்டுல வந்து ஆக்சுவலா சில்வர் தினார் தான் பணமா புழக்கத்துல இருக்கு அந்த நாட்டுல, டெல்லியில. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னோட நாட்டுல இனிமேல் காப்பர் கரன்சியும் புழக்கத்துக்கு விட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஷாக். ஏன்னா வேல்யூ உள்ள காயினை தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த டைம்ல வந்து மணியோட வேல்யூ அப்படிதான் இருந்தது. அந்த காயினை பொறுத்து சில்வர் காயினா கோல்ட் காயினா அப்படிதான் மணி வேல்யூ இருந்தது. ஸோ தினார் தான் அவங்களுக்கு வந்து சில்வர் தினார் தான் வந்து வேல்யூபிள் காயினா இருந்தது. அவர் என்ன சொல்றாரு, நான் காப்பர் காயின் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுல்தான் வந்து சொல்றாரு. ஸோ இது சொன்னோன்னா வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். So Shihabuddin, however, implores His Majesty not to move the capital to Dawlatabad in view of the general unrest all around. நம்ம கூட ஷிஹாபுதீன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கிங்க கிட்ட என்ன சொல்ற, ஹிஸ் மேஜஸ்டி ரைட், கிங் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தௌலதாபாடுக்கெல்லாம் மூவ் பண்ணாதீங்க, டெல்லியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணாதீங்க கேபிட்டலை. இது வந்து கண்டிப்பாக பப்ளிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இட் வுட் கிரியேட் அன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தௌலதாபாட்க்கு ஷிஃப்ட் பண்ணுற அந்த ஐடியாவை வந்து ஷிஹாபுதீன் வந்து சுல்தான்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறார். To this, Muhammad justifies his action with explanation that the empire cannot flourish with Delhi as its capital. அப்போ முகமதோட ஜஸ்டிஃபிகேஷன், அவரோட ஆக்ஷனுக்கு, அதாவது இந்த ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டலுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, டெல்லியை வந்து கேபிட்டலா வச்சுட்டு ஒரு சேஃபான இடம் கிடையாது. ஏன்னா டெல்லி வந்து ஈஸிலி அந்த எனிமீஸோட அட்டாக்குக்கு ஆளாகிட்டு இருக்கு. தௌலதாபாத் வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ சவுத் இந்தியா பக்கம் வர மாதிரி வந்துடும். ஸோ அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, இவ்வளோ டெல்லி வந்து ஈஸிலி அக்சசபிள் ஃபார் த எனிமீஸ். ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன பண்ண முடியுது, டெல்லியை அட்டாக் பண்ண முடியுது. இப்போ தௌலதாபாத் வந்து கொஞ்சம் சவுத் நோக்கி போகிறப்போ அவங்க வர்றதுக்கு வந்து கஷ்டம். அப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும், கேபிட்டல் சிட்டி வந்து எதிரிகள்ட்ட இருந்து சேஃபாக இருக்கும்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு தன்னோட இந்த ஷிஃப்ட் பண்ணுற அந்த ஐடியாவை. when doubts are arised by Shihabuddin and Amers, Muhammad tries to convince them by referring to China's அதுக்கப்புறம் என்னன்னா, they talk about copper currency. Then they talk about காப்பர் கரன்சி பற்றிய டாபிக் வருது. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பர் கரன்சி வச்சு எப்படிங்க புழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே டவுட் பண்ணுறாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள் டு, ஏன்னா அவங்களால அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கவே முடியலை. அது எப்படி வந்து காப்பர் வந்து தினாருக்கு, சில்வர் தினாருக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது when doubts are raised by Shihabuddin and the Ahmas, Muhammad tries to convince them by referring to China's paper currency that is readily acceptable by the public who have faith in the emperor's seal on the pieces of paper. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, காப்பர் கரன்சியை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? சைனால அப்பவே, அதாவது 14th centuryல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் சைனாவில் வந்து பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நம்ம முகமது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சைனா வந்து பேப்பர் கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சிம்பிளி பிகாஸ் த எம்பரஸ் சீல் இஸ் ஆன் இட். இன்றைக்கும் நம்ம பேப்பர் கரன்சி தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் அவர் சொல்கிறாரு. ஸோ பேப்பர் கரன்சி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏன் காப்பர் கரன்சி யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஜெனுயினாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட், அது வந்து நம்பிக்கையின் பேரில் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. why not faith in copper currency, you should have faith in copper currency அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. Meanwhile, Muwazzin's call is heard. They begin to pray. So இந்த டைம் வந்து the call, prayerக்கான கால் வந்து வருது. ஸோ எல்லாம் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Halfway through the prayer, a commotion is heard off stage, which is taken as a signal to attack by Shihabuddin and others, who pull out their daggers very much like Brutus and the conspirators to stab Julius Caesar. But ironically enough,
Okay, but ironically enough, here the table is turned and 20 Hindu soldiers rush in with the spears and take the armors into custody. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ப்ரேயர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு சம்திங் அவங்களா ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு சத்தம், ஒரு கமோஷன், ஒரு குழப்பம் உருவாகுற மாதிரி. அப்போ அந்த சத்தம் கேட்டோன்னா இவங்கெல்லாம் என்ன ஆகணும், ஆமர்ஸும் ஷிகாபுதீன் எல்லாமே ஸ்வேர்ட்ஸ் எல்லாம் உருவி ரெடியாக இருக்காங்க கிங்கை கொள்றதுக்காக. அட் தட் டைம் என்ன ஆகுதுன்னா டேபிள்ஸ் ஆர் டர்ன்ட், அப்படியே தலைகீழா அந்த சுச்சுவேஷன் மாறுது. இவங்களோட பிளான் என்ன, கிங்கை கொல்லணும்னு அவங்க வந்திருக்காங்க, யாருக்குமே தெரியாத ரகசியமா அவங்க மெயின்டைன் பண்ணி கிங்கை கொல்றதுக்கு கரெக்டான டைம் பார்த்து ப்ரேயர்ஸ் டைம்ல கத்திய உருவிட்டாங்க. ஆனா அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா 20 ஹிந்து சோல்ஜர்ஸ் உள்ள வந்து இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிங்கை கொல்றதுக்காக வாள் எடுத்த எல்லாத்தையும் அவங்க வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஒன்லி ஷிஹாப் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். Interestingly, Muhammad continues his prayer unconcerned as he was confident of his plan of defense. ஷிஹாபை தவிர மற்ற எல்லாரையும் கஸ்டடியில் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஷிஹாப் மட்டும் அங்கே இருக்கிறான். அப்போ வந்து முகமது வந்து ரொம்ப கூலாக ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு என்னன்னா இந்த பிளான் பற்றி முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே அவர் இவங்களுக்கு மேலே பக்காவா பிளான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. After finishing the prayer, he steps down from the throne and on being asked by Shihab as to how he could know about the conspiracy against him, Muhammad shows Ratan Singh's letter for warning him. Okay, இப்போ ஷிஹாப்க்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து நம்ம இவ்வளோ சீக்ரெட்டாக கான்ஃபிடென்ஷியலாக ஒரு பிளான் பண்ணமே, எனக்கு ரத்தன் சிங்க்கு ஆமிர்ஸ்க்கு தவிர யாருக்குமே தெரியாது, எல்லாருமே பார்ட்டிசிபென்ட்ஸ், அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து முகமதுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஷிஹாபே என்ன பண்றான், ஹீஸ் ஆஸ்கிங் முகமதுகிட்ட கேட்குறான் எப்படி தெரிஞ்சதுன்னு. அவர் சிரிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ரத்தன் சிங்கோட லெட்டர் காமிக்கிறார். ஸோ ரத்தன் சிங் தான் பிளானே கொடுக்குறான். இவங்களுக்கு பிளானை கொடுத்துட்டு ரத்தன் சிங் என்ன பண்ணிட்டான், முகமதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் விஷயம். Shihab understands now that Ratan Singh has avenged his father's murder in that way. இப்போ ஷிஹாபுக்கு என்ன புரியுதுன்னா, சரி ரத்தன் சிங் கூடவே அண்ணன் பழகுனாலும் அவங்க அப்பாவோட கொலைக்கு இந்த இது மூலமா என்னை காட்டி கொடுத்து பழி தீர்த்துட்டான் அப்படிங்கிறது புரியுது. He loses all hope, yet challenges Muhammad for the last battle. Perhaps get on with your killing, Muhammad. Okay, அவர் என்ன இருந்தாலும் கடைசியா சண்டைக்கு தான் கூப்பிடுறான் ஷிஹாப், ஒரு வாரியரா கூப்பிட்டுட்டு கமான் என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சே நீ கொன்ற மாதிரி கூப்பிடுறா. ஓகே, this all the more enrages Muhammad and he stabs him, going on stabbing him and hits out at Shihab's dead body fiercely. கடைசியில் முகமது என்ன பண்றாரு, அப்படியே ஷிஹாபை வந்து அப்படியே வெறுப்பிடிச்ச மாதிரி கத்தியில வந்து குத்திக்கிட்டே இருக்காரு. அவன் இறந்து போனான்னு தெரிஞ்சும் கூட அந்த பாடியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப கோவமா அவனை வந்து அந்த கத்தியில குத்திக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ கோபம் வந்து முகமதோட முகத்துல நம்மளால பார்க்க முடியுது. Muhammad turns to Najib and orders that all the traitors be caught and beheaded, their bodies stuffed with straw and hanged for a week. Their bodies be put up for public display around the entire kingdom to be taken as an exemplary punishment for the treasury. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, முகமது வந்து நாஜிபை கூப்பிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போ பிடிச்சாங்க இல்லையா ஆமிர்ஸ், இவங்க எல்லாருடைய தலையும் வெட்டிடணுமா. they should be caught and beheadedனா தலையை வெட்டுறது, and their body stuffed up with straw. அவங்களோட உடம்ப வந்து வைக்கோல் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரா வச்சு நிரப்பி அப்படியே ஒவ்வொரு வாரம் தொங்க விடணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, பப்ளிக் டிஸ்பிளே மாதிரி வைக்கணும், அதாவது எனக்கு எதிராக சதி திட்டம் திட்டினா என்ன கதின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும், ட்ரெச்சரிக்கு என்ன ஒரு தண்டனைன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. So he has given order to Najib that அந்த இவங்க இருக்காங்க இல்லையா the traitors, அந்த துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் நம்ப வச்சு மோசம் பண்ணவங்கள ட்ரைட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெச்சரியில் துரோகத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் அதுதான் பனிஷ்மெண்ட்னு ஆர்டர் கொடுத்துட்டுறாரு. ஸோ அவங்க பாடியை வந்து ஸ்டஃப் பண்ணி ஹேங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. As for Shihab giving a twist to the whole situation, Muhammad asked Najib to make a public announcement that he sacrificed his life while saving the life of Muhammad, who was attacked by the nobles
rules of the court an act of rebellion to kill him at the time of prayer. அவர் ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒரு ஸ்கீமர் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இப்போ மத்தவங்களை எல்லாம் கொண்டு நீங்க என்ன பண்ணணும், அப்படியேவும் அவங்க பாடி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன முகமது என்ன பண்றாருன்னா, ஷிஹாபுதீனோட பாடியை என்ன பண்றது, எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றப்போ ஒரு அழகான ஸ்விஃப்ட் ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, இவர் வந்து என்னை காப்பாத்துறதுல உயிரை விட்டவர்னு அவனுக்கு தியாகி பட்டம் கொடு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவன் ஷிஹாபுதீனோட அப்பா யாருன்னா ஒரு பெரிய கவர்னரா இருக்கிறாரு. அவரை வந்து தேவையில்லாம பகச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அதனால இப்போ ஷிஹாபுதீன் கடைசி நேரத்துல தான் யாருக்கு எதிராக திரும்பி இருக்கிறான், நம்ம கிங்குக்கு எதிராக திரும்பி இருக்கான். இது கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சோ அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, உண்மையிலேயே நம்ம மகன் வந்து கிங்கை காப்பாத்துற அந்த போராட்டத்துலதான் உயிர் நீத்தான் தெரிஞ்சுக்கட்டும்ன்ற மாதிரி அப்படியே கதையை திருப்பிடுறாரு. ஓகே, அவனை வந்து ஒரு மார்டர் மாதிரி, ஒரு தியாகி மாதிரி வெளியே சொல்றாரு. வாட் அ ஹீரோயிக் டீட், வாட் அ கிரேட் மார்டர் ஷிஹாபஸ் அப்படின்றாரு. ஓகே, அவன் எவ்வளவு பெரிய தியாகின்னு வெளியே சொல்லுங்க. he shall be buried with full state honor in Delhi. அவனுக்கு வந்து அவனை கொல்லவும் செஞ்சுட்டு, வெறித்தனமா அவனோட டெட் பாடியை குத்தவும் செஞ்சுட்டு, அவனுக்கு ஒரு நல்ல ஹானர் கொடுத்து டெல்லியில வந்து பரியலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. whereas noble father will be invited to attend this grand funeral. அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த கிராண்ட் ஃபியூனரலுக்கு அவருக்கான ரெக்கக்னேஷனும் கொடுங்க. his father will be given due importance and respect on this occasion. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி வந்து சுல்தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. The Sultan now issues an order that Delhi is vacated immediately. ஸோ அடுத்தது அவர் சொல்றது என்னன்னா, அடுத்த நிமிஷமே அவரோட ஆர்டர் என்ன தெரியுமா, இது முடிச்ச அடுத்த விஷயம் அவரோட ஆர்டர் வந்து டெல்லி எல்லாரும் வக்கேட் பண்ணுங்க திடுதுப்புன்னு சொல்றாரு. ஓகே, அவரோட ஒரு சஜஷன் நல்ல சஜஷன், நிறைய பேர் சொல்லுவாங்க தௌலதாபாத் மாத்துறது கூட நல்லதுதான். ஏன்னா அவர் நினைக்கிறாரு பாத்தீங்களா, டெல்லி வந்து சேஃப் இல்லைன்னு. அது கரெக்ட் வியூ தான். ஆனா தௌலதாபாடுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாம அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் வித்தின் அ ஃபோர்ட்நைட் ஆல் மஸ்ட் லீவ் ஃபார் தௌலதாபாத். இன்னொரு ஆர்டர், 15 நாளைக்கு மேல டெல்லியில யாருமே ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் சிட்டியோட அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுறாரு. Everyone must leave. Not a light should be seen in the windows of Delhi. Nothing but an empty graveyard of Delhi will satisfy me now அப்படிங்கிறார். ஓகே, ஒரு விளக்கு கூட எரியக்கூடாது இன்னைக்கு இருந்து 15ஆம் தேதி 15 நாளுக்கு அப்புறம். ஓகே, ஒரு எம்டி கிரேவ்யார்ட் மட்டும்தான் என்ன சந்தோஷப்படுத்தும், டெல்லியில ஆள் அரவமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது அவரோட ஆர்டரா நம்ம பார்க்குறோம். இதுதான் சீன் 6. அடுத்ததான் சீன் 7 நம்ம பார்க்க போறோம். So, scene 7, following an announcement for the citizens of Delhi to leave for Daulatabad, the playwright presents a scene of a camp on the Delhi-Daulatabad route in which appear Aziz still dressed as a Brahmin. ஸோ ஆசிஸ் ஆசாம் இவங்க 2 பேரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துருப்போம். இவங்க 2 பேரும் சீட்டர்ஸ். அந்த கிங் வந்து ஒரு சில ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாரு இல்லையா, செக்யூலரிசம்ன்ற போர்வையில். ஸோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஆசிஸ் ஆல்ரெடி வந்து பிராமினா வேஷம் கட்டிட்டு இருப்பான். ஸோ ஹி இஸ் ஸ்டில் ட்ரெஸ்ட் அஸ் அ பிராமின். ஆசிஸ் இஸ் ஸ்டில் ட்ரெஸ்ட் அஸ் அ பிராமின். ஆசாம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த டெல்லி டு தௌலதாபாத் மக்கள் வந்து டிராவல் பண்றாங்க இல்லையா, அந்த ரூட்ல நிறைய இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. They are followed by a Hindu woman who kneels before Aziz. Aziz ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவன் வந்து வேலை வாங்கியிருப்பான். ஸோ அவன்கிட்ட ஒரு ஹிந்து உமன் வந்து நீல் பண்ணுவான், ஹிந்து நினச்சிட்டு. she begs to be allowed to go out of the camp for a day as she has to take her sick child to a doctor. On the way பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், அது ஒரு லாங் ஜேர்னி. டெல்லி டு தௌலதாபாத் மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ். எந்த ஒரு இதுவும் இல்லாத டைம்ல, வெஹிக்கிள்ஸ் நிறைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத டைம்ல எல்லாம் நடந்தே போகணும். இப்போ ஆன் த வே நிறைய பிரச்சனைகள், நிறைய கேம்ப் செட்டப் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து திரும்பிடக்கூடாது டெல்லின்றதுக்காக. அப்போ அங்க வந்து ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, என்னோட குழந்தை வந்து சிக்கா இருக்கு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆசிஸ்ட பெர்மிஷன் கேட்கிறா. ஆனா ஆசிஸ் ரெஃப்யூசஸ்.
and advises her to consult the Hakim. A doctor is called Hakim in Arabic in his tent. ஆனால் அவன் என்ன சொல்றான், அங்கெல்லாம் போய் டாக்டரை பார்க்க வேணாம், இங்கே டென்ட்ல இருக்க ஹக்கீமை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். However, he openly asks her for money if she wants leave, as she will have to strive his bribe her. ஓகே, bribe his senior officials. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இங்க பாருமா, நீ வந்து என்ன பண்ண முடியாது, யூ cannot கோ அவுட் சைடு, அப்படி நீ கண்டிப்பா போயே ஆகணும்னா நீ என்ன பண்ணுவ, எனக்கு பிரைபிங் கொடு, ஏன்னா நான் வந்து அப்பதான் என்னோட சீனியர்ஸ் கேட்டா நான் பதில் சொல்ல முடியும், அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த பொண்ணு அதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றான். So the poor woman expresses her inability to do so. Still she pleads sincerely, but all in vain. ஆனா அந்த poor woman வந்து குழந்தைக்காக ரொம்ப போராடி பாக்குறாங்க, பணமும் இல்ல அவங்க கையில. ஸோ ஆசிஸ்ட பயங்கரமா கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா அவன் பெர்மிஷனே கொடுக்கல. ஷீ ஸ்னப்ட் பேட்லி ஒன்லி டு கெட் பேக் ஹர் டு அ டென்ட். ஸோ அவ வந்து அவளை திருப்பி டென்ட்டுக்கே அனுப்பிடுறான் ஆசிஸ். தென் கேம் அ மேன் வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் தேர் 6 kids. They were expected to arrive before dusk according to ஆசிஸ். அடுத்ததான் ஒரு ஆள் வராரு, அவர் தன்னோட ஒய்ஃபு 6 கிட்ஸோட வராரு. அப்ப ஆசிஸ் சொல்றான், உன்னை வந்து ஏர்லியராகவே நான் டஸ்க்கு ஈவினிங் முதவே வர சொல்லியிருந்தனே, ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்கிறப்போ, the man being a kafir had to guard the dead bodies of those executed by the sultan in the palace yard. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, சுல்தான் வந்து வெட்டி கொண்டார் இல்லையா, நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணார் இல்லையா, அவங்களோட பாடிஸ்க்கெல்லாம் நான் பாதுகாக்க வேண்டி இருந்தது, அந்த டிஸ்பிளே பண்ண பாடிஸ்க்கெல்லாம், அதனால தான் நான் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவன் ஒரு ரீசன் சொல்றான். The man tells him that he was delayed as he had to bury the 2 corpses lying on the road. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில 2 டெட் பாடிஸை வந்து நான் பரி பண்ண வேண்டிய வேலையும் எனக்கு கொடுத்தாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்றான். Aziz sends the man and his family to a tent kept for them and says sarcastically that he being an important person should not die, as the sultan will need persons like him all the more. அவனுக்கு வந்து ஒரு நல்ல இடத்தை தரான் ஆசிஸ். அப்ப அவன் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கலா ஒரு கிண்டலா தான் ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா, இவனை வந்து சுல்தானுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஆட்கள்ல இவன் ஒருத்தன் அப்படின்னு. வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, கிங் வந்து ரொம்ப இப்படி கோபக்காரனா இருக்கான், ஒரு முட்டாள்தனமா செயல்படுறான், அவனுக்கு எதிராக திரும்புறவங்களை எல்லாம் கொன்னு குவிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க, இந்த டெட் பாடிஸ் எல்லாம் பரியல் பண்றவங்க, அதை ப்ரொடெக்ட் பண்றவங்க, இந்த மாதிரி ஆளுகளோட ஹெல்ப் வந்து கிங்குக்கு தேவைப்படும் அப்படின்னு சர்க்காஸ்டிக்கலா மீன் பண்ற மாதிரி இவனை வந்து பத்திரமா அந்த டென்ட்ல உட்கார வைக்கிறான். ஓகே, ஸோ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். பட் உண்மையில தன்னோட குழந்தைக்கு வந்து முடியலன்னு சொல்லி வர ஒரு லேடியை வந்து ரொம்ப இதா ட்ரீட் பண்றான். ஸோ திஸ் இஸ் ஹவு தே பிஹேவ். அதாவது ஆக்சுவலா இந்த எபிசோட் வந்து இட் ஷோஸ் ஹவு people who want to exploit administration, ஆசிஸ் ஆசாம் மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய பப்ளிக்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில கல்பிரிட்ஸா நம்ம பார்க்குறோம். ஆசாம் அண்ட் எக்ஸ்பர்ட் பிக் பாக்கெட். இப்போ ஆசிஸ் வந்து இப்படி தன்னை வந்து ஒரு முஸ்லிமாவை ஹிந்துவா வேஷம் கட்டிட்டு கவர்மெண்டோட ஜாபையும் வாங்கிக்கிட்டு அங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கான், ஏமாத்த வேலை பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஆசாம், அவனோட ஃப்ரெண்ட் ஆசாம் வந்து ஒரு பிக் பாக்கெட். அவன் என்ன பண்றான்னா, he purposes to collect money as there are enough rich men in camp, but he is discouraged by ஆசிஸ். இங்க நிறைய பணம் திருடலாம், இங்க நிறைய பேர் பணக்காரங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, கேம்ப்ல பணம் திருடலான்னு வரான். ஆனா ஆசிஸ் வந்து அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். ஆசிஸ் இஸ் ஹவவர் பிராக்டிக்கல். ஏன்னா இதுல மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ என்னையும் சேர்த்து காட்டி கொடுத்துருவ. அதனால என்ன சொல்றான்னா, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வந்து அரசியல்ல நல்ல லாபம் இருக்குன்னு அவன் சொல்லுவான். He calls him a pathetic fellow as Azim fails to see future in politics. உனக்கு ஏண்டா தெரியல, பாலிடிக்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு தெரியுமா, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தான் பாலிடிக்ஸ்ல நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அவன்கிட்ட சொல்றான். Future lies in politics, says he. The word of politics is beautiful as it assures wealth, succession, position, power, and how funny it is full of brainless people today. ஸோ ஆசிஸோட டயலாக் இப்படிதான் இருக்குது. ஓகே, பாலிடிக்ஸ்க்கு நம்ம போனா, நம்மள மாதிரி ஆளுக போனா எல்லாம் கிடைக்கும், வெல்த், சக்சஸ், பொசிஷன், பவர் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அதுல இருக்கிறவங்க எல்லாம் பிரெயின்லெஸ் பீப்புள் அப்படிங்கிறோம். முட்டாள்கள் நிறைய இருக்கிறாங்க, ஈஸியா நம்மள மாதிரி அறிவாளிகள் ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். நீ ஏன்டா அந்த மாதிரி பிக் பாக்கெட் 5க்கும் 10க்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, திருடிட்டு இருக்க, பெரிய எதிர்காலம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு ஆசிமுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான் ஆசிஸ்.
excuse me. An intelligent person has a bright future in politics and he can earn everything. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவன் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். He is also aware of the fact that they can't put on like that for long in the service of the sultan. Therefore they ought to do something new. இத்தனை நிறைய நாள் நம்ம இப்படி வேஷம் கட்டிட்டு அலைய முடியாது, மாட்டிக்குவோம். அதனால புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும், புதுசா ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Okay, he proposes to make counterfeit coins and thus exploit the sultan's announcement regarding introduction of copper coins having the same value as silver dinar. அப்போ அவன் சொல்றான், இன்னொரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு இருக்கு. அவர் என்னவோ காப்பர் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாராம். நம்ம காப்பர் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கவுண்டர்ஃபிட் தயாரிப்போம், கள்ள நோட்டு மாதிரி. ஓகே, கவுண்டர்ஃபிட்னா போலியான காப்பர் கரன்சி நாம தயாரிச்சு சில்வர் தினாருக்கு ஈக்குவலா கொடுப்போம். திஸ் வில் ஆல்சோ எனேபிள் ஆசாம் டு கெட் ரிட் ஆஃப் pickpocketing and also the risk of being caught. ஸோ இந்த பிடிபட்டுருவோன்ற பயமெல்லாம் கிடையாது. அவரே லீகலைஸ் பண்றாரு காப்பர் காயின்ஸ். அதை அழகா வந்து நம்ம கள்ள நோட்டு மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஐடியா கொடுக்குறான் ஆசிஸ். ஸோ ஆசிஸ் கைவசம் நிறைய இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. லீகலாவே எப்படி வந்து ஏமாத்தலாம். ஓகே, அரசோட கைகளை வச்சு அரசு கண்களை குத்துற மாதிரி தான். ஓகே, அவங்க கொடுக்குற திட்டங்களை வச்சே அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழிகளை தான் ஆசிஸ் மாதிரி ஆளுக வந்து தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுகளை நம்ம இன்னைக்கும் நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அடுத்ததா சீன் 8. இது வந்து தௌலதாபாத் ஃபோர்ட்ல நடக்குது. 5 years லேட். அதாவது நம்ம எப்ப வந்து அந்த மூவ் ஆகி வர்றாங்க பாத்தீங்களா, தே ஆர் என் ரூட் பார்த்தோம். ஆசிஸ் ஆசாம் எல்லாம் வந்து மக்களை எல்லாம் இது பண்ணி கூப்பிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில மக்கள் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சீன் வந்து தௌலதாபாத் ஃபோர்ட். தௌலதாபாத் வந்து 5 years ஆயிடுச்சு. அங்க வந்து நம்ம கிங் பெரிய ஃபோர்ட் கட்டிட்டாரு. இது வந்து 1332ல 5 years later. Okay. So, the scene is that of Daulatabad Fort. Fortல நடக்கிற ஒரு சீன் தான். 2 watchmen, one younger and the other past his middle age, appear at midnight. ஸோ ஒருத்தன் வந்து யங் மேனாக இருக்கான், 19-20 years ஓல்டு. இன்னொருத்தன் வந்து மிடில் ஏஜ் தாண்டின ஒருத்தர். ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குலாம் நடக்குது அபவுட் எப்படி, அதாவது இது வந்து ஒரு ரிவீலிங் ஒரு ஃபேக்டராக தான் நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து கஷ்டப்பட்டு மக்கள் அங்கே வந்தாங்க. அந்த மிடில் ஏஜ் மேன் எப்படி இருக்கிறாருன்னா அந்த ஃபீலிங்ஸோட இருக்கிறாரு. இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டெல்லியிலேருந்து இங்கே வந்தது, அந்த ட்ராவலோட கஷ்டம், இதெல்லாம் அந்த அந்த வழிகளோடு அவர் பேசுவார். ஆனால் அந்த யங் மேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அந்த அந்த புதுமையான விஷயங்கள் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவன் வந்து சின்ன வயசுலேயே அப்போ வந்திருக்காங்க. ஸோ அந்த 5 years 6 years கடந்துட்டதுனால அவனுக்கு அந்த வழிகள் எல்லாம் ஞாபகம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் தி ஃபோர்ட் தான். அந்த ஃபோர்ட் எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கிங் வந்து இதை கட்டியிருக்காரால, அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல அந்த பையன் வந்து இருக்கிறான். While the middle-aged man is negative. Meanwhile, enters Muhammad Tughlaq, who commends a young man's dutifulness to do something extraordinary in life as he is young man of 19. ஸோ அவன் வந்து 19 years old young man. அங்கே துக்ளக் வராரு. வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனோட அந்த அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவனை ப்ரைஸ் பண்ணுறாரு. ஏதாவது சாதிக்கணும்னு அவன் நினைக்கிறான், அதை ப்ரைஸ் பண்ணுறாரு. He becomes conscious of his human frailties, his sinful activities and his limitations as a human being. At the same time என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து தன்னோட ஒரு மனுஷனா அவர் செய்த தவறுகள், அவரோட பாவ செயல்கள், அவர் சில குற்றங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டாரு அந்த பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக. அந்த நேரம் தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க செஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் காலப்போக்கில் அது வந்து அவங்க மனசை வந்து ரணமாக்குது இல்லையா. ஸோ தேர் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அது. அப்புறம் ஹிஸ் லிமிடேஷன்ஸ் அஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு ஹியூமன் பீயிங்கா அவரால் ஒரு சில விஷயங்கள் தான் செய்ய முடியுது. அற்புதங்கள் அவர் நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியல. ஏன்னா காப்பர் கோயின் சிஸ்டம் இப்போ 5 years தாண்டி வந்துருச்சு. அந்த 5 yearsல வந்து அவருக்கு அதெல்லாம் பெரிய ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து
அவர நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அவரோட இது எப்படி எண்ணங்கள் வந்து பெருசுதான். ஆக்சுவலா முகமது பின் துக்ளக் கூட ஐடியாஸ் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னன்னா காலத்திற்கு ரொம்பவே அப்பாற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி. அவர் வாழ்ந்த பீரியடுக்கு அவரு யோசிச்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசு. அதனால தான் பயங்கர ஃபெயிலியர்ஸ அவர் சந்திக்க நேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஹியூமன் ஃப்ரெயிலிட்டீஸ், ஹியூமன் வீக்னஸ் இதெல்லாம் நினைச்சு ஒரு மாரி அவருக்கு வந்து ஒரு அந்த அந்த சின்ன பையன பார்த்து என்கரேஜ் பண்றாரு. அட் த சேம் டைம் அவர நினைச்சு அவர் வேதனைப்படுறது, ரொம்ப அலூஃபா ஃபீல் பண்றாரு. தனிமையில ரொம்ப வாடுறதும் நமக்கு தெரியுது. He inspires him again to give his own example that he was only 21 when he came to Dawlatabad first and built this fort. But he feels miserable as nobody supported him to realize his dreams. அந்த பையனை வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. நான் இந்த ஃபோர்ட்ட கட்டினப்போ நான் உன்ன மாதிரி தான் சின்ன பையன். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்றாரு. அட் த சேம் டைம் அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா இன்னைக்கு என் கூட யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. முகமது ஆன் த அதர் ஹேண்ட் சஃபர்ஸ் டெரிபிள் ஃப்ரம் ஐசோலேஷன் அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ். ஸோ அவருக்கு வந்து தூக்கம் வராதது வந்து அவரோட டயலாக்ஸ் மூலமா கான்வர்சேஷன் மூலமா நமக்கு தெரியுது. தூக்கமின்மையில தவிக்கிறாரு, ஐசோலேஷன் தனிமையில வாடுறாரு. In order to feel less lonely, he has sent for Bharani. பரணிய வர சொல்லி ஒரு ஆள் வேற அனுப்பியிருக்காரு. பேச்சு துணைக்கு பரணியை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. பரணி comes in. Muhammad alerts him about a rebellion against him in Bengal by Fakhruddin and Bahaluddin in the Deccan. அதே சமயம் வந்து அவருக்கு எப்பவும் போல ரைவல்ஸ் வந்து எப்பவுமே ரிபலியன் புரட்சிகள் அங்கங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா மொகலியன் எம்பையர் வந்து ஒரு லாங் ஒரு இந்தியாவில் முக்காவாசி இடத்த வந்து கவர் பண்ணது தான் வந்து மொகல் எம்பையர். அப்ப அங்கங்க அவருக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. டெக்கான்ல வந்து பஹாலுதீன் அப்படிங்கிறவரும் பெங்கால்ல ஃபக்ருதீன்கிறவரும் பிரச்சனை பண்றாங்க. ஸோ அது விஷயமா பரணி கூட டிஸ்கஸ் பண்றாரு. He claims that at this time the only people he has confidence in are ஷிஹாப்ஸ் ஃபாதர் and எய்னுல் முல்க். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா எய்னுல் முல்கையும் ஷிஹாபுதீனையும் விட்ட நம்பிக்கைக்குரிய ஆளுகளே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு தெரியும் ஷிஹாபை கொன்னுட்டாரு, ஆனா ஷிஹாபோட அப்பாவை நம்ப வச்சுட்டாரு. எய்னுல் முல்க் ஒரு காலத்துல இவருக்கு எதிராக வந்தவன் தான், ஆனா இன்னைக்கு எய்னுல் முல்க தான் நம்புறேன்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு அந்த விஷயங்கள்லயுமே நம்ம வந்து ஐரணி பார்க்க முடியுது. The elderly man comes and declares that Najib has been discovered dead. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இது பேச்சு போய்கிட்டு இருக்கிறப்பவே வந்து அங்க அந்த எல்டர்லி மேன் அங்க இருந்து கிளம்பினாரு இல்லையா, அவங்க கூட பேசிட்டு இருந்த ஒரு எல்டர்லி மேன் இருந்தார் இல்லையா, அவர் வேகமா வந்து சொல்றாரு நாஜிப் வந்து இறந்து கிடக்கிறது நாஜிப் மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து இறந்தவரை கண்டுபிடிச்சிருக்காங்க சடலத்தை, அது நாஜிப் மாதிரி இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்றாரு. ஏன்னா கிங்கோட க்ளோஸ் அசோசியேட் தான் நாஜிப் பரணி ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாஜிப் வந்து அவரு அந்த இந்த கிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வில்லனஸா யோசிக்கிறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றவன், தூபம் போடுறவன் வந்து நாஜிப். பரணி வந்து எப்பவுமே அதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தூக்கம் இல்லாமன்னு சொல்றப்போ கூட பரணி என்ன சொல்வான்னா உங்களோட அந்த பாவ செயல்களை குறைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவோம். அப்போ நீங்க நல்லா தூங்குவீங்க அப்படின்ற மாதிரி, நல்லது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அட்வைஸ் பண்ணுவான். ஸோ பரணி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லித்தர ஒரு ஃப்ரெண்டா பாக்குறோம். அட் த சேம் டைம் நாஜிப் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள இருக்க அந்த மிருகத்தை வந்து ஊக்குவிக்கிறவனா நாஜிப்பை பாக்குறோம். இப்ப நாஜிப் வந்து ஹி இஸ் டெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் டுடேஸ் எபிசோட் பார்ட் 4, அதாவது 8th சீன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வி conclude this chapter, again a kind request, like and subscribe my channel and press the bell icon for continuous notifications. Thank you for watching.